கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ ஏன்னா அந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் அவுட் நியர்லேயே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டி ரியாலிட்டி ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நியர்பையில் இருக்குது. ஸோ பிரேக் எனக்கு கேட்டால் டியூஸ்டே வெனஸ்டே வந்து ஸோ பிரேக் ஆயிரும். ஸோ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட். ஸோ இந்த ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம இப்போது ஸ்டாக்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நேற்று மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வெளியில் வந்திருக்கு. இன்னொன்று அப்சைட் நல்லா போயிட்டு ஒரு மைல்டான ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த உங்களுக்கு எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே கேட்டால் இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே 1775 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2065 அதோட ப்ரீவியஸ் ஹையாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அவங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் சோஃபா. ஸோ சோஃபாவும் ஒரு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பட் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணலை. இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஹாரிசாண்டல் லைன் இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது என்ன கேட்டால் க்ளோஸ் எப்படி சொல்கிறது, ஆமாம் ஓப்பன் க்ளோஸ் வரணும், கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் வரணும். பட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை இந்த 1656 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ 2142 சோஃபாவோட டார்கெட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த கரெக்டாக இந்த ப்ரைஸ்லேயே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் ஷார்ட் டேர்முக்கும் என்ட்ரி ஒன்று தான். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்லும் ஒன்று தான். எஸ்எல் வேணால் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா எஸ்எல்லை வந்து 1588க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதோட டார்கெட் எப்படி சொல்கிறது, சோபாவோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 2142. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரியாலிட்டி செக்டாரில் இருக்க மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோதா. ஸோ இந்த லோதா வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை நிறைய தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ எந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஸோ இது கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு இது மூணாவது டைம். ஸோ மூணாவது டைம் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் இப்போ மேலே போகுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போன கரெக்டாக ஃபஸ்ட் டைம் மேலே போயிட்டு அங்கே ரிட்டர்ன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் கிட்டத்தட்ட இது மூணாவது டைம்ன்றப்போ எப்படி சொல்கிறது, இதை நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 1322க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ எஸ்எல் வந்து
இந்த 1136 எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து லோதாவை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 1600 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்து பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்ஸ் வந்து ஹீரோ மோட்டோ கார்ப். ஸோ ஹீரோ மோட்டோ கார்பை நான் இப்போ உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஹீரோ மோட்டோ கார்பு வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதை நம்ம டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் திஸ் இஸ் கரெக்ட் டைம். ஸோ நீங்கள் என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஹீரோ மோட்டோ கார்பு வந்து இந்த ட்ரெண்டில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ டெய்லி சார்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இதோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இந்த மைனர் ட்ரெண்டில் அகைன் மறுபடியும் அது சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எடுத்திருக்கு. நீங்கள் இந்த ஹீரோ மோட்டோ கார்போட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸும் வச்சுக்கலாம். ஸோ 5570 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 6600 டார்கெட்டாக இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வந்து ஹீரோ மோட்டோ கார்பை வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்போ அதை கரெக்டான ப்ரைஸை நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சார்ட்டு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படின்றப்போ அதோட டார்கெட்டும் வேரியேஷன் வந்து மாறும். அதனால் நான் டார்கெட்டை இப்போ நான் கொடுக்கல. ஸோ ஒருவேளை இந்த ஷார்ட் டேர்மை கொடுத்த டார்கெட்டை பீட் பண்ணும்போது, டார்கெட்டை அச்சீவ் ஆகும்போது அடுத்த டார்கெட்டை நம்ம ஒவ்வொரு தடவையும் இனிமேல் ரிப்பீட்டடாக நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, ஏபி கேபிட்டல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் செந்தில் முருகன் இந்த ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தார். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அதோட நெக்லைன் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ 243 ஏபி கேபிட்டலோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா நியர்பையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீக்லி ஷார்ட்டில் காட்டுறேன். இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்லையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும்னாலும் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு எப்போ பிரேக் ஆகுதோ நீங்கள் அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்மளும் இந்த ஸ்டாக்ஸை உங்களுக்கு நியர்பையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கோபாட் கிட்டத்தட்ட 2018 நினைக்கிறேன். பாருங்கள், 2017 ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம பிரேக் பண்ணுறதுக்கான நியர்பையில் நம்ம இந்த ஸ்டாக்ஸை பற்றி போடுவோம். இது இன்னும் தூரம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நீங்கள் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸுகளில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது எனக்காக இல்லை. ஸோ இதை பார்த்து நிறையா பேர் மறுபடியும் உள்ளே வருவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். ஸோ வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு.
சாரி.